ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்ம கார்த்திகா எப்படியாவது நம்ம சேரன் மாமாவை போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு வீடு செவரேறி குதித்து வெளியில் வராங்க. வந்ததுமே நம்ம சேரன் மாமா வீட்டுக்கு தான் வராங்க. எப்போதும் போல் பின்வாசலேருந்து எட்டி பார்க்குறாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அங்கே நம்ம சேரன் அண்ணா தான் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம சேரன் அண்ணாவும் திடீர்னு திரும்பி பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏப்பா நீ அப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருந்தது, அதான் மாமா வந்தேன், என்னை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறேன், ஆனால் நான் இங்கே தான் வர வேண்டியதாக போயிடுது, எனக்கு உங்களை பார்த்ததுலேருந்தே எனக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் அங்கே நிலாவுமே வந்துடுதாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்தது தப்பு கார்த்திகா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியலை, கல்யாண நாள் நெருங்க நான் எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னால் சேரன் மாமாவை மறக்கவே முடியலை நிலா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. இதை பார்த்ததுமே சேரனுக்கு என்ன பண்ணனே தெரியலை. ஏன்னா நம்ம வீடு தேடி வந்திருக்கு இந்த பொண்ணு, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தயவு செஞ்சு அவளை போக சொல்லிடுங்க நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலாவுமே, ஆமாம் எதாக இருந்தாலும் நீங்கள் பகலில் வந்து பேசுங்க, நைட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்ததை பார்த்தா ஊரே தப்பாக தான் பேசும், நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சேரனுக்கு அவங்கள விடுறதுக்கும் மனசில்லை. சரி வா, உன்னைய வீடு வரைக்கும் நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி துணைக்கு வராங்க. நம்ம கார்த்திகா முன்னாடி நடக்க நம்ம சேரனுன்னா பின்னாடி நடந்து காவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போ, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திகா அழுதுகிட்டே போகும்போது, மாமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் கையில் என்ன இருக்குது கார்த்திகா, அவங்க நல்ல இடத்துல தானே மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, உன்னை பெற்றவங்களுக்கு உன்னைய பற்றி தெரியாதா என்ன, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையாகவே உனக்கு அமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகா, மாமா ஏன் மாமா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் என்ன தான் செய்ய, அன்னைக்கு நானே கல்யாணத்துக்காக தான் கிளம்பி வந்தேன், ஆனால் வெளியில் வரும்போது எங்கள் அம்மா என்னைய பார்த்து என்னை ரொம்பவே அடித்து, உங்களுக்கு வீடு முக்கியமாக இல்லை அவங்க தான் முக்கியமானு சொல்லி என்னைய மிரட்டுனாங்க, அதனால தான் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியலை, இல்லைன்னா நான் அன்னைக்கே வந்திருப்பேன், நம்ம இந்நேரம் புருஷன் பொண்டாட்டியாக இருந்திருப்போம் மாமா, அப்படி இருக்கும்போது நீ எப்படி மாமா என்னைய பார்த்து இப்படி சொல்லுவ, நான் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது புலம்புறாங்க. சரிப்பா, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் இப்போ காலம் கடந்து போச்சு, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, அப்படி இருக்கும்போது நீ இப்போ இங்கே வந்து நீ பேசுகிறத பார்த்தாலே உங்கள் வீட்டில் ரொம்பவே எட்டுக்கட்டி தப்பாக பேசுவாங்க, அப்படி இருக்கும்போது நீ எந்த தைரியத்தில் இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்த, இனிமேல் தயவு செஞ்சு என்னைய பார்க்க வராத கார்த்திகா, நீ வந்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுது, நான் என்ன பண்ணேன், உன்னால் ஏற்கனவே என் தம்பிங்க ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த தண்டனையே போதும், நீ இதுக்கும் மேலே வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்காத, இனி என் வாழ்க்கையில் வராத கார்த்திகா, இதுதான் நான் உனக்கு கடைசியாக சொல்கிறது, ஏன்னா நான் உன் முகத்தை பார்க்க விருப்பப்படவே இல்லை, உனக்குன்னு இப்போ கல்யாணம் ஆக போகுது, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனண்ணா எதுக்காக இப்படி இவ்வளோ திட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்க திரும்பி இங்கே வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம சேரனண்ணாவை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா அவங்க அப்படியாவது அவங்க நிம்மதியாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டுமே நினச்சி தான் நம்ம சேரனண்ணா சொல்கிறாங்க. இதை தைரியமாக கார்த்திகா கிட்ட மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வந்தாலுமே நம்ம சேரனண்ணாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுகுறாங்க. கார்த்திகா தைரியமாக முடிவெடுத்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. ஆனால் நம்ம சேரனண்ணாவோ அவங்கள பேசியே வழி அனுப்பி விட்டுட்டு வந்துட்டாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதோ தெரியலை.